Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இது குறித்து முன்பே நம்ம பேசினோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் தான் நீதிமன்றம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருந்தார். இப்போ தேதியும் அறிவிச்சிட்டாங்க. 30, 31 ஆகிய தேதிகளில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இதற்கு முன்பு உங்க இந்த இதுல கூட சேனல்லயே நான் சொல்லியிருந்தேன். காரண காரியங்களோடு நிச்சயமாக இதுல அவருக்கு விலக்கு கிடைக்காது, அவர் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றுதான் சொன்னேன். ஆனா இந்த வழக்குல இது எடப்பாடி பழனிசாமி அவர் தொடுத்த வழக்கு, அதுல அவர் சாட்சியம் அளிக்கத்தான் செல்கிறார். ஆனால் அடுத்தடுத்து வர்ற வழக்குகள்ல குற்றவாளியாக அவர் செல்ல வேண்டிய அதனுடைய ஒரு துவக்கம் என்றுதான் நம்ம இதை பார்க்கணும். எந்த வழக்குகள்ல குற்றவாளி? என்னுடைய வழக்கு இருக்கு. வர்ற ஜனவரி 23 நீதிமன்றம் அவரை நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி அவருக்கு சமன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது போல பல வழக்குகள் அவரை பின்தொற்று இருக்கு. எடப்பாடி பழனிசாமி போவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா போகத்தான் ஆகணும். அதுல அப்படி போகலைன்னா அது கோர்ட் அவமதிப்பு இல்லை. என்னப்பா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவரு அரசியல் ஆரம்ப கட்டத்திலேயே கொலை வழக்குகளையே சந்திச்சு தானப்பா அவர் அரசியலுக்கு உள்ளே வந்தாரு. நீங்க என்ன கோர்ட்டை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துக்குவாருன்னு சொல்றீங்க? கோர்ட்டுக்கு போறதெல்லாம் அவருடைய பிரஸ்டீஜுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு சங்கடம். அவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அதானி அம்பானி கூட ஒரு சில கேஸுகள்ல தோத்துருக்கிறாங்க. இதுவரை எடப்பாடி பழனிசாமி தொடுத்த வழக்குகள் அவர் தோல்வி அடைந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை உற்று நோக்கி அதை சரியான அணுகுமுறைகள்ல வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் மிக்கவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அவரை குறைச்சு மதிப்பிடாதீங்க. அப்ப இந்த வழக்கிலையும் வென்று வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அம்பானி அதானி கூட சில வழக்குல தோத்து இருக்கிறாங்க. அந்த சூட்சமங்கள் தெரிந்தவர்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி விளக்கெல்லாம் கேட்டிருக்காரு. இப்போ இதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரு நிச்சயமா அன்று அந்த தேதிகள்ல அவர் நீதிமன்றம் சென்று விடுவார். ஒருவேளை விலக்கு கேட்டு அவர் உச்ச நீதிமன்றம் சென்றாலும் கூட அது கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து. எதனால கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க சார்? இல்ல, அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு நான் வரமாட்டேன், அது அவர் தொடர்த்த வழக்கு தானப்பா. அப்படி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கேஸ வாபஸ் வாங்கிக்க வேண்டியதானே. நான் வழக்கு தொடுப்பேன், ஆனா நீதிமன்றத்துக்கு நான் வரமாட்டேன், எனக்கு அங்க பாதுகாப்பு இருக்காது என்று சொன்னால் அவர் நீதிமன்றத்தில குறை சொல்கிறார். நீதிமன்றங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? தலைமை நீதிபதியுடைய கட்டுப்பாட்டுல. அந்த நீதிமன்றத்துல ஒரு கொலிஜியம் இருக்கும், அவர்களது கட்டுப்பாட்டுல. அங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அதுக்குன்னு அந்த மத்திய பாதுகாப்பு படை இருக்குது. அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல வேலை செய்யறாங்க? அந்த நீதிபதிகளுடைய கட்டுப்பாட்டுல தான் வேலை செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல, எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி வாதிடுவதே தவறு. இல்ல, அதுவும் ஒரு வகையில் நியாயமா தானே. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கப்பெல்லாம் அங்க வேறு இடங்களுக்கெல்லாம் மாற்றப்பட்ட வரலாறு இருக்குல்ல, பரப்பன கிரகார பாதுகாப்பு குறைபாடுனால. அப்படி இல்ல. இந்த சென்னையில கலெக்டரேட்ல இருக்கிற அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க, பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு தனி மனிதன் அப்படி கேட்க முடியாது. தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு அச்சுறுத்தல் இருக்குன்றாங்க. என்ன அச்சுறுத்தல் இருக்கு அவருக்கு? நிறைய என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல இருந்து அச்சுறுத்தல் இருக்கு, சிபிஐல இருந்து அச்சுறுத்தல் இருக்குது, வருமான வரித்துறையில இருந்து அச்சுறுத்தல் இருக்குது, விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ல இருந்து அச்சுறுத்தல் இருக்குது. அதுக்கு அவர் திமுகவோட ஒரு மறைமுக ஒப்பந்தத்துல இருக்காரு, பாஜகவோட ஒரு மறைமுக ஒப்பந்தத்துல இருக்கிறாரு. அவருக்கு வேற என்ன அச்சுறுத்தல் இருக்கு? மணிப்பூர் கலவரத்தை அடக்கிறதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் சண்டை போட்டாரா, இல்ல காஷ்மீரை துண்டு துண்டா பாஜக உடைக்கிறதுல இவர் முக்கிய பங்கு வகிச்சாரா? ஒற்றை தலைமையானதுல இருந்தே அவருக்கு அச்சுறுத்தல் தான் இருக்குன்றாங்க. இல்ல ஓபிஎஸ்னால அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாரா?
இல்ல சசிகலா தினகரனால இருக்குதுங்கிறாரா? இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அடுத்த கட்டமா ஏதோ ஒரு 8 சிம் கார்டு 10 போன்லாம் கொடுத்துட்டு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை எனக்கு நோக்கி நகர்ந்து போல உங்களுக்கு நம்பிக்கை தருதா வழக்கின் தன்மை? இல்ல இதுல இன்றைய திமுக அரசாங்கம் இந்த 3 ஆண்டு காலத்துல எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக அமைச்சர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகளை சொன்னார்களோ அதை விட பல 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 மடங்குகள் குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். ஒன்று. வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக கடந்த தேர்தலில் முன்வைத்த பிரச்சாரமே 14 அமைச்சர்கள் சிறை செல்வார்கள், இது அவர் சொன்னது. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. அதற்கு ஆதாரங்களோடு கவர்னர்கிட்ட அவர் புகார் மனு கொடுத்தார், நடவடிக்கை எடுக்க சொன்னாரு. ஆனால் இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இல்ல இது ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலின் இன்றைய திமுக அரசாங்கத்துக்கும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு நான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கையாலாகாத காவல்துறை அல்ல, அவர்கள் கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுல நீங்க சமீபத்துல கூட ஒரு புள்ளி விவரம் பார்த்திருப்பீங்க. கடந்த 4 மாதங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்தது 2 வழக்குகள் தான். அந்த அளவுக்கு திமுக ஆட்சிக்கு லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க, நம்புறாங்க. இருந்தாலும் என்ன, இந்த கொடநாடு கொலை கொள்ள வழக்கை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம எடப்பாடியை சிக்க வைக்கிற ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது நாம அது போல யூகிப்பது என்பது தவறு. அந்த விசாரணை அதிகாரி விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை அவர் தாக்கல் செய்யட்டும். அந்த குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டிருப்பவர்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிற விவரங்கள் அடிப்படையில நாம் அதை விவாதிக்கலாம். ஒரு விஷயம் விசாரணையில இருக்கிற பொழுது நாம அந்த விசாரணை இப்படித்தான் அப்படி என்று நம்ம பேசுவது ஒரு தவறான ஒரு உள்நோக்கம் கற்பிப்பதாக அது அமைஞ்சிடும். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை போய் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த முறை பரபரப்பா பேசப்பட்டது. அந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க? மோடி திரும்ப இன்னொரு 10 நாள்ல வர்றாருப்பா. 10-12 நாள்ல மறுபடியும் தமிழ்நாடு வர்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, மூப்பனாரை முதல்வராக்குவோம்னு சொல்லி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு 27 முறை வந்தார். ஓ பன்னீர்செல்வம் என்பவர் யார்? பிரதமர் வருகையால் தன் மகன் தேனி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார், இதுதானே சொன்னாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த தேர்தல் வெற்றியில. ஆனா ஏன் திரு மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்த எல் முருகன் தோத்து போனாரு? பல தொகுதிகள்ல மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்து அந்த வேட்பாளர்கள் தோத்திருக்கிறாங்க. அப்ப அதிமுக கட்சியை ஒரு முதலமைச்சராக பதவி வகித்தவர், இன்றைக்கு அதிமுக தலைமைக்காக போராடுகிறவர், அதிமுக தொண்டர்கள் உழைப்பால், அதிமுக கட்சியினுடைய செல்வாக்கால் தேனி தொகுதியில ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் என்ற நிலைப்பாட்டை சொல்ல முடியாதவர் எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவரை? அவர் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு மோடியினுடைய வருகையை பயன்படுத்தி கொண்டார். பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணி இல்லை என்கிற பொழுது இந்த பூச்சாண்டி காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு அதிமுகவை பிளந்து ஒரு அணியை தங்களோடு வைத்துக் கொண்டு களத்தை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உண்டானதாக அமைப்பதற்கு பாஜக ஓபிஎஸ் பயன்படுத்தி கொள்ளும். இன்றைய தேதிக்கு ஓபிஎஸ் ஏதாவது தனியா கட்சி இருக்கா? அவர் வேஷ்டியே கட்டக்கூடாதுன்னு அளவுக்கு உத்தரவுகள் இருக்கு. அநேகமா வருகிற அந்த 16ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது, அல்லது தேர்தல் ஆணையத்துல ஏதேனும் பாஜக தனக்கு உதவும் என்று ஓபிஎஸ் நம்புகிறார். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும்
ஓபிஎஸ் தலைமையில கூட்டணி அமைப்பாங்களா, பாஜக தலைமையில கூட்டணி அமைப்பாங்களா வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல? ஓபிஎஸ் தலைமையில அப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டால் ஓபிஎஸ் தலைவராக கருதப்படுவார். ஆனால் களம் இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி அமைக்கப்படுது? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உண்டானதாக. அப்ப அதுல இருக்கிற ஒரு துணை அமைப்பாக 1-2 சீட்டுக்கு ஓபிஎஸ் அவர்களோடு இருக்கலாம். அப்போ ஓபிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த அடியில? இல்ல, இது நம்ம இது பார்ப்போம். இன்னும் சில நாட்கள் இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் நான் கண்டிப்பா ரெட்டடையில தான் போட்டி போடுவேன் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டா சொல்றாரு. அந்த கான்பிடென்ட் எப்படி பாக்குறேன்? இதெல்லாம்ப்பா அது அவர் பெரிய அந்த சொல்ற வார்த்தைய அப்படியே அடிபெறலாமல் நிற்பவர் என்றதெல்லாம் நான் பார்க்கல. அவருக்கு வழக்குகள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். தன் மகனுக்கு இப்ப அன்னைக்கு கோயம்புத்தூர் அந்த பல கூட்டங்கள் எல்லாம் பேசினாரு. முக்கிய பிரதான குற்றச்சாட்டு என்ன? அவரது மகன் ரவீந்திரநாத்தை மத்தியில அமைச்சராக்குவதை எடப்பாடி பழனிசாமி தடுத்து விட்டார். இப்ப எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு என்னடா கொள்கை பிரச்சனை, என்னத்துக்குப்பா இவங்க 2 பேரும் இப்படி கொலவெறியோட சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா, ஓபிஎஸ் பையனை மத்தியில் அமைச்சராக்குவதை எடப்பாடி பழனிசாமி தடுத்து விட்டார். இதுதான்ப்பா இவங்களுக்குள்ள பிரச்சனை. இது ஓபிஎஸ் சொன்னது, நான் சொல்லல. அப்ப குடும்ப அரசியலுக்கு எதிராக துவக்கப்பட்ட அதிமுக, லஞ்ச ஊழலுக்கு எதிராக துவக்கப்பட்ட அதிமுகவை இந்த 2 சுயநலவாதிகளும் எப்படி கூறு போடுகிறார்கள் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் வேதனையோடு இதை பார்க்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் மோடியை சந்திச்சப்போ ஏதோ ரகசிய ஃபைல் கொடுத்தாரு, அதுல எடப்பாடியோட ஊழல் பட்டியல் இருந்ததுன்னு தினகரன் நாளிதழ் செய்தியை வெளியிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, அந்த ஊழல் பட்டியல் இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டுமே. இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்பழுக்கற்றவர்னு யாரும் சொல்றதே இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்படித்தானே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும், அதாவது தமிழ்நாட்டுல திராவிடம் என்றாலே ஊழல், இதுதானே பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு. அப்ப திமுக தரப்புல இருக்கிற ஒரு 10-12 பேர், அதிமுக இதற்கு முன்பு ஆளுகிற கட்சியாக இருந்த பொழுது இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட ஒரு 10-12 பேர், ஒரு 25 பேரை வரிசையா இப்ப பொன்முடி, செந்தில் பாலாஜி போல சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் திராவிடம் தூய்மைப்படுத்தப்படும், திராவிடம் வலுப்பெறும். அது அவங்கதான் நல்லா இல்லை. இந்த 2 குரூப்பும் பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒப்பந்தம், பேச்சா இருக்கணும். இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் அந்த பக்கம் வரமாட்டோம் என்று அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். கைது நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி திமுக மேல பெரிய அளவுல ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்றாரா என்ன? எது சொல்றது இல்லையா? ஏன் சொல்றது இல்ல? பேச மாட்டாரு. ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒப்பந்தம். 90 நாட்களுக்குள் வேலுமணி சிறை செல்வார், எடப்பாடி பழனிசாமி சிறை செல்வார்னாரு. நீதிமன்ற உத்தரவிட்டு கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ வேணா நீதிமன்றமே நீங்களே அவரை கைது செய்து கொண்டாந்து ஒப்படைச்சா கூட நாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுவோம் என்கிற நிலையில இன்றைய அரசாங்கம் இருக்கு. ஒருவேளை சரியான ஆதாரங்கள் கிடைக்கலையோ என்னவோ. அப்ப ஸ்டாலின் போய் சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? கவர்னர்கிட்ட 14 அமைச்சர்கள் மீது ஆதாரத்தோடு நான் ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கிறேன், கவர்னர் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நேரடியாக உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் பொய் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி இருக்காரு. அதையார் சொல்ல சொல்லிடுங்கப்பா ஸ்டாலின. நான் பொய் சொல்லியிருக்கேன், ஏமாத்தி இருக்கேன், தவறான தகவல்களை கொடுத்துட்டேன், இந்த முன்னாள் அமைச்சர்கள் உத்தமர்கள், ஒழுக்க சீரர்கள், லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லிடுங்க. சொன்னது யாரு? அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர். அப்ப அந்த முதலமைச்சர் இன்றைக்கு பதில் சொல்லணும் இல்ல? அவர் நேர்மைவாதியா? அவர் தானே சொன்னார், நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். இதை சொன்னது யாருப்பா? எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிஜேபியை எதிர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா மோடியே பார்க்க போக மாட்டேன்ட்டாரு, தைரியமா நின்று இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? பார்ப்போம், இன்னும் காலங்கள் இருக்குதுல்ல, இன்னும் சில மாதங்கள் இருக்குல்ல. இவர் நேரடியா போகாம இருக்கலாம், மறைமுகமான தொடர்புகள் இருக்கலாம். அப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம் என்கிற அந்த நிலைப்பாடு தான் எல்லா அதிமுக தொண்டர்களும் விரும்புகிற அந்த நிலைப்பாடு.
ஆனால் நம்ம அதை வந்து களத்துல ஒன்றுபட்ட அதிமுகவாக, திமுகவையும் பாஜகவையும் வலிமையோடு எதிர்த்து களம் காணுகிற அதிமுகவாக, அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும். இப்ப மூன்றாவது இந்த பிளவு என்பது பாஜகவை தமிழகத்துல வளர்த்து விடுது. திமுகவுக்கு ஒரு சரியான வலிமையான மாற்று அரசியலை, திராவிட அரசியலை முன்வைக்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார். இப்ப இந்த மூன்றாவது அணி அமையிறது அதிமுகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, பாஜக தலைமையில ஒரு அணியும், அதிமுக தலைமையில ஒரு அணியும், திமுக தலைமையில ஒரு அணியும் அமையலாம் என்கிற எதிர்பார்ப்புகள் இன்றைய தேதிக்கு இருக்கு. ஆனா இந்த ஓபிஎஸ் போன்றவர்களை அந்த பக்கம் இழுத்து அதிமுகவை சிதறடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு எண்ணிக்கை போதாவிட்டால் திமுக ஆதரவு அளிக்கும். இதைத்தான் உதயநிதி ஒருவேளை பிரதம அமைச்சர்கள்ட்ட, ஜி நாங்களே எடப்பாடியும் போட்ட மாதிரி நம்மளும் ஒரு டீல் போட்டுக்கலாம் ஜி என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கலாம் என்று பரவலாக ஒரு கணிக்கப்படுது. ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு மீண்டும் அதிமுக போகாமலேயே இருந்து விட்டால் உள்ளுக்குள்ளே சில பாஜக ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறதாக சொல்லப்பட்டது. அதிமுகக்குள்ளேயே பாஜக கூட்டணி அவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பார்ப்போம், இன்னும் சில மாதங்கள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் யாரும் இவர்கள் வந்து அதாவது கூட்டா ஒன்னா கொள்ளையடித்தவர்கள், ஒன்றாக இந்த இயக்கத்தை கூறு போடுபவர்கள், ஒன்றாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில மாதங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் பாஜக எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் நம்ம வந்து இது சொல்லணும். எல்லோரும் எதிர்பார்க்கிறது அதிமுக இன்னொரு பிளவை சந்திக்குமா என்பதுதான். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. அவர் மறைமுகமான ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியே தயாராக இருக்கலாம். தேர்தல் களம் என்று வருகிற பொழுது, அந்த களத்துல பூத் அளவுல வேலை செய்கிற பொழுது திமுகவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஆளுகிற கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி வேட்பாளர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து விடுவாங்க. அப்ப அந்த வாக்குகள் எது வலிமையான கட்சியோ அதன் பக்கம் திரும்புவதற்கு தான் அதிக வாய்ப்புகள். எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி இந்த சிறிய கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? புரட்சி பாரதத்துல அவர் பேசியிருக்காருல்ல, இவரோட கூட்டணி நடத்திட்டு அதற்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு அதற்கு பிறகு ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவைன்னு சொன்னாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அவர்கள் முன்பு தினகரனோட கூட்டணியை வைத்து இவர்கள் ஆதரவால தினகரன் ஆட்சி அமைச்சிட்டாரு. இப்ப அவர்கள் ஆதரவை பெற்று விட்டதுனால எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சிருவார். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ரொம்ப அவர்கள் நிலைப்பாடு எப்பவுமே அந்த தேர்தல் வருகிற பொழுதுதான் இருக்கும். அதுவரை எல்லோரையும் விமர்சிப்பாங்க. அந்த தேர்தல் நேரத்தில் இந்த விமர்சனங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு யார் நிறைய சீட்டு கொடுப்பாங்க, அது அவர்களுக்கு எது பொருளாதார ஆதாயம் இருக்கும், அது மாதிரி எல்லாம் பல சூழ்நிலைகளை கருத்து கொண்டுதான் அவங்க முடிவெடுப்பாங்க. இப்போ இன்னைய சூழ்நிலையில ஓபிஎஸ் இல்லாம, சசிகலா இல்லாம, டிடி விஜயநகர் மற்றவர்கள் இல்லாம, உங்களை போன்றவர்கள்லாம் இல்லாம, பாஜகவும் இல்லாம தனிச்சு நின்று வெற்றி பெற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியே இல்லாம இரட்டை சின்னமும் அதிமுக கட்சியும் ஒன்றுபட்ட அதிமுக கட்சி வலிமையானது, 40லும் வெல்லக்கூடிய வலிமை அதிமுக கட்சிக்கு உண்டு. இப்ப பிரச்சனை அதிமுக கட்சிக்கும் மற்றவர்களுக்கு இல்ல. அதிமுக கட்சிக்குள்ள உள்கட்சி பிரச்சனை எல்லாம் இல்ல. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதன், அந்த மனிதனுடைய ஈகோ, பிடிவாத குணம், சுயநலம், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த இயக்கத்தை பலியிட வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம், அது மட்டும்தான் இன்றைய அதிமுகவுடைய பலகீனம். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சு, ஓபிஎஸ்க்கு துரோகம் செஞ்சு, இப்போ பாஜகவுக்கும் துரோகம் செஞ்சிட்டாருன்னு ஒரு வாதத்தை கிளப்புறாங்க. அவர் செஞ்சது துரோகமா பாஜகவுக்கு? மோடி அவர்களை அருகில் நின்று தென்னிந்தியாவின் முகம் எடப்பாடி பழனிசாமி என்று அறிவித்தவர் யார்? இன்றைக்கு பிரதம அமைச்சராக இருக்கிற திரு மோடி அவர்கள் தான் அந்த அறிவிப்பை கொடுத்தார்கள். அப்ப கம்முன்னு பக்கத்துல நின்று இருந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த மோடி முகத்துல இவர் கரி பூசினாரா இல்லையா?
நிச்சயமா குறைஞ்சபட்ச ரோசம் மோடி அவர்களுக்கு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனுடைய எஃபெக்ட் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்ச என்னவா இருக்கணும்னு நான் நினைக்கல. அது திரு மோடி அவர்கள் பொறுத்தவரை, ஏன்னா அவர்கள் என்றைக்குமே வச்சு செஞ்சிருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த சாம பேத தண்டம் இதையெல்லாம் தாண்டி தேர்தல் களத்துல வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அவர்கள். பால் தாக்கரே இருந்த வரைக்கும் சிவசேனா என்பது பாஜகவினுடைய ஒரு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தையாக இருந்தது. ஆனா அந்த கட்சியவே பிளந்தார்கள். அதுக்கு அவங்க தயக்கப்படல. அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நிச்சயமா சரியான முறையில அவங்க கையாண்டு விடுவார்கள். ஆனா இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி பக்கம் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்தல் நெருங்குறப்ப எதுக்கு அந்த கெட்ட பேர் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. ஒருவேளை மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் இதெல்லாம் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதன் மீது உண்டான அந்த குற்றச்சாட்டுகள், தமிழகத்துல அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற சில அவப்பெயர்கள், ஏன்னா அம்பானி அதானி போன்று வசதியான 2 விவசாயிகளை சமீபத்துல சமனெல்லாம் அனுப்பிச்சாங்க இல்லையா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல, அது போன்ற சூழ்நிலைகள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் நிச்சயமா அதிமுக தலைமை பொறுப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார். அவர் நிச்சயமா அதற்கு உண்டான அவர் சிறை செல்வதற்கு உண்டான வழிவகைகளை பாஜக செய்வாங்க. இதை எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலில் வலிமையான அதிமுகவை உருவாக்கி ஒரு 20-25 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவர் வெளியிலிருந்து அரசியல் செய்ய முடியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. அது ஒருவேளை மத்தியில் ஆளுகிற கட்சியாக பாஜக வந்தால். திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஜெயக்குமார் வெளிப்படையாவே காங்கிரஸை கூப்பிடுறாரு. அப்படி யாரும் நம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் இப்ப சொன்னேன்ல, அந்த புரட்சி பாரதம் அந்த கட்சியினுடைய தலைவர் பேசினதையே நீங்க பாருங்க. இப்ப அந்த மதுரைக்கு இவர் அந்த மாநாட்டுக்கு போறாரு இல்லையா, அந்த கட்சியே இதுக்கு முன்னாடி தினகரனை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அத பாருங்க. நான் கொஞ்சம் பெரிய கட்சிகளை பத்தி பேசுறேன். இல்ல கொஞ்சம் அதாவது அவர்கள் வருவார்கள் என்று இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு யாராவது ஜோசிக்காரன் சொல்லி இருப்பான். அதை நம்பிட்டு அவர்கள் பேசி இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை இந்த பக்கம் கொண்டு வரணும்னு இவர்கள் முயற்சிக்கிறாங்க. இதெல்லாம் அதாவது இந்த அரசியல் கூட்டணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலகட்டங்கள்ல அந்த சீட்டு பேரங்கள் நடக்கிற பொழுதுதான் நமக்கு இந்த சில மாறுதல்கள். ஏன்னா இன்னும் 3 மாதங்கள் இருக்கு இல்லையா, ஒரு எப்படியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அந்த மார்ச் மாதத்துலதான் ஒரு தெளிவு பிறக்கும். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்துட்டாரு. சைடில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சுட்டு இனி அடுத்த கட்டமா தேர்தல் அரசியல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உடம்புல கொழுப்பெல்லாம் குறைச்சிட்டாரு, காலை தண்டி தண்டி நடக்கிறாரு. இதெல்லாம் அதிமுக கட்சி வலிமையா இருக்கா இல்லையா, தேர்தலில் வெல்லுகிற ஆற்றல் பெற்ற கட்சியா இல்லையா அப்படின்னா நிச்சயமா தேர்தலில் வெற்றி பெறுகிற. அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த தலைமைக்கு தகுந்த மாதிரி தன்னை க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல. புக்கெல்லாம் கேட்கிறாரு, நேத்து பொன்னாடையெல்லாம் போத்தாதீங்க. ஒருவேளை சிறையில இருந்து படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் இப்பவே கலெக்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறோம். சிறையில இருந்தா படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்களை இப்பவே தேட ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணாமலை சொன்னார்ல, இதுவரைக்கும் 20,000 புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு? இது போல இன்னும் பல விசித்திரங்களை தமிழ்நாடு விரைவில் சந்திக்கும். இந்த புத்தகங்களை எல்லாம் அவர் படிச்சு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளியிடுகிற பொழுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப ஒன்றுபட்ட அதிமுக நிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுபட்ட அதிமுக வெற்றி பெறும், 40லும் வெற்றி பெறும். அதற்கு விட்டு கொடுத்து செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி முன் வர வேண்டும். அப்படி அவர் முன் வராவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த அரசியல் மாறுதல்கள் அந்த நிலைப்பாட்டை உருவாக்கும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு.
நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.